சூர்யா, இது தேவையாடா? வேண்டாம், விட்டுடு. அது இல்லடா, தேவராஜ் மாதிரி ஒரு ஆள் கூட சேர்றது. தாயே, ம். உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கா? இருக்கு. எனக்கு தேவராஜ் மேல நம்பிக்கை இருக்கு. அது இல்லடா, உன்னை பெத்த தாய் என்னைக்காவது வந்து என் பிள்ளைய இந்த மாதிரி வளர்த்திருக்கேன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? எப்படி 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 என்ன பெத்த தாய் ஊர் உலகம் எல்லாம் தேடி உன்னை கண்டுபிடிச்சு உன்கிட்ட வந்து என் அருமை பிள்ளைய இப்படி எல்லாம் வளர்த்துட்டியடி அப்படின்னு கேட்க போறா இல்ல? கேப்பா நிச்சயமா கேப்பா. ஏன் கேட்க மாட்டா? வேணும்னா அந்த மகராட்சி இப்ப கூப்பிட்டா கொஞ்சம் இரு. என்ன பெத்த அம்மா, நீ எங்க இருக்க? நீதான் சூர்யாவா? நான் யாரு தெரியுதா? தெரியும், கரிவர்தன், பழைய எம்எல்ஏ. உன்னை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். பசங்க சொன்னாங்க தேவராஜ் கூட இருக்கியாமே. ஏன்? தேவராஜன் நண்பன். தேவராஜ் ஒரு ரவுடி, ஒரு பொறுக்கி, அவ்வளவுதான். இந்த வயசுல நான் அவரை எடுத்தேன், வேலைக்கு சேர்த்து விட்டேன், டாக்ஸி ஸ்டாண்ட் யூனியன்ல சேர்த்து விட்டேன். 10 வருஷம் நான் போட்ட உப்ப சாப்பிட்டுட்டு எனக்கு எதிரா போயிட்டான். நன்றி கெட்டவன். அதெல்லாம் பரவாயில்ல. எனக்கு ஒரு மூத்த மகன் இருந்தான். அவனை நடு ரோட்ல நாய் மாதிரி கொன்னுட்டான். தெரியும், உங்க பையன் தேவராஜ கொலை பண்ண பார்த்தான். அதுவும் தெரியும். காரணம் இல்லாம தேவராஜத்தும் செய்ய மாட்டான். இல்ல சூர்யா, உனக்கு தேவா பத்தி தெரியாது. நீ எங்கிட்ட வந்து நான் உன்னை தேவராஜை விட பெரிய ஆளா பண்ணி காட்டுறேன். இந்த ஊர்ல எனக்கு அப்புறம் நீதான் இருப்ப. வெறும் காசு பணம் இல்ல, பதவி, அந்தஸ்து, அதிகாரம் எல்லாம். என்ன சொல்றேன்? தேவராஜன் நண்பன். புரியாம பேசுறிய? தேவராஜ் உன்னை எதுக்கு கூட வச்சிருக்கான் தெரியுமா? உன் மேல பெரிய பாசமோ நட்போ கிடையாது. உனக்கு பயம் கிடையாது. யாரா இருந்தாலும் நீ எதிர்த்து நிப்ப. நீ பக்கத்துல இருந்தா அவனுக்கு எதுவும் ஆகாது. அதான் பாசமோ நட்போ இல்ல. வா, என் கூட வா. அவன் கூட இருந்தா அழிஞ்சு சாவ. உன் கூட வாழ்றதை விட தேவா கூட சாகிறது மேல. நல்லா